தலைகீழ் பானையும் மழையும். ஒரு ஞானி தன் சீடர்களுக்கு உண்மையை ஏற்காத இதயங்களைப் பற்றி விளக்க விரும்பினார். அவர் 2 பானைகளை கொண்டு வரச் சொன்னார். முதல் பானை தரையில் நேராக வாய் அகன்று வைக்கப்பட்டது. 2வது பானை தரையில் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டது. அப்போது பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. சீடர்கள் அனைவரும் மழையில் நனைந்தபடி கவனித்துக் கொண்டிருந்தார்கள். மழை நின்றதும் ஞானி அவர்களை அழைத்து, அந்த 2 பானைகளையும் போய் பாருங்கள் என்றார். நேராக வைக்கப்பட்டிருந்த பானை மழையினால் முழுவதுமாக தேன் போன்ற தெளிவான நீரால் நிறைந்திருந்தது. ஆனால் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த பானையின் உட்புறம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் அப்படியே காய்ந்து போயிருந்தது. அப்போது ஞானி சொன்னார், மாணவர்களே, இந்த 2 பானைகளுக்கும் ஒரே மேகத்திலிருந்துதான் மழை பெய்தது. ஆனால் ஒரு பானை நீரை ஏற்றுக்கொண்டது, மற்றொன்று ஏற்கவில்லை. ஏன்? ஏனெனில் கவிழ்த்து வைக்கப்பட்ட பானை அதன் வாயை மூடிக்கொண்டது. இதுபோலத்தான் இறைவனின் வசனங்கள் மற்றும் நல்லுபதேசங்களை தேடுபவர், நேராக இருக்கும் பானை போல திறந்த மனதுடன் சத்தியத்தை தேடுபவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். தலைகீழாக இருக்கும் பானை என்பது நிராகரிப்பாளர். ஒருவன் தன் மனதை உண்மையை நோக்கி திருப்பாமல் பிடிவாதத்தினால் தலைகீழாக இருக்கும் பானை போல கவிழ்த்து வைத்து கொண்டால் அவன் மீது எவ்வளவு அறிவுரை மழையாக பொழிந்தாலும் அது அவன் உள்ளத்திற்குள் செல்லாது. நிச்சயமாக நிராகரிப்பவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமமேயாகும். அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். திருக்குரான் வசனம் 2:6. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அனைவரும் நேர்வழி பெற வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். யாராவது சத்தியத்தை ஏற்கவில்லை என்றால் அவர்கள் மிகுந்த கவலைப்படுவார்கள். எனவே நபியே, நீங்கள் உங்கள் கடமையை செய்துவிட்டீர்கள். பிடிவாதமாக இருப்பவர்கள் மாறப்போவதில்லை. எனவே அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் அவருக்கு ஆறுதல் கூறினான்.